ஹாய்ங்க, இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளுப்பருப்பு தக்காளி போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தனியா தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் மிளகு முருங்கைக்கீரை போட்டு அதுக்கப்புறமா இது பச்சையா கொஞ்சம் இன்கிரீடியன்ட் உள்ள போட்டு தான் கொள்ளுப்பருப்பு அரைப்பேன். அந்த டேஸ்ட் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளு தண்ணி எடுத்து கொள்ளு ரசம் வச்சாச்சு. நேற்று வச்ச கறி குழம்பு, பழைய கறி குழம்பு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கொள்ளுப்பருப்பு அரைச்சாச்சு. நெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ஸ்னேகனுக்கு காயின்ஸ் எப்படி ஈஸியா கவுண்ட் பண்றதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுலயும் 10 காயின் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா 100 ரூபாய் ஆச்சு. 10 ரூபி காயின்ல ஃபர்ஸ்ட் லைன்ல 500 ரூபாய் இருக்கு. அப்போ எவ்வளவு லைன் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி இன்ட்டு 500 போட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு எவ்வளவு காயின் இருக்குதோ அவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கு. இது 1 ரூபி காயின், 2 ரூபி காயின், 5 ரூபி காயின்ல இதே மெத்தடை நீங்க அப்ளை பண்ணி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும்.